அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகின்றன. இந்த யோகங்களால் செப்டம்பர் மாதத்தில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மாதத்தின் முதல் நாள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்மீக கதைகள், புராண கதைகள், புராண வரலாறை தெரிந்து கொள்ள விரும்பினால் நமது எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். முதலில் ரிஷபராசி. செப்டம்பர் மாதம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் வெற்றியை கண்டு மகிழ்வீர்கள். நிதிநிலை மேம்படும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து கூட நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். யாருடனும் சண்டை சச்சரவு மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு பணவரவு தாராளமாகவே இருக்கும். இரண்டாவது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் தொடர்ந்து கிடைக்கும். நிதானத்தை மட்டும் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா நிதி ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமா தீரும். தொடர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது மூன்றாவதாக சிம்மராசி. சிம்மராசி அப்படிங்கிறது பல சவால்களை, அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துல பல சவால்களை சமாளிக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும், தொடர்ந்து சவால்களை சந்திக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் நிதி நிலைமையில எந்த பிரச்சனையும் வராது. பணவரவு அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, தொழில பிரச்சனை வந்தாலும் சரி, வெளியில பிரச்சனை வந்தாலும் சரி, பணம் வந்துகிட்டே இருக்குங்க. பணவரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க, பணவரவு வருங்கிறீங்க, மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கே, அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளையார் கோவிலுக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிதற தேங்காய் உடைங்க, அந்த பிரச்சனைகளும் வந்த இடம் தெரியாம போயிடும். நான்காவது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்துல என்ன பிளான் பண்ணாலும் அது அப்படியே நடக்குங்க. நீங்க செப்டம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் பிளான் பண்ணி எதையும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாம நடக்கும். பண ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த செப்டம்பர் மாதத்துல. அடுத்தது 5வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த செலவு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சுப செலவுகளாக இருக்கும். வருமானம் கண்டிப்பா வரவேண்டிய வழியில் இருந்து வந்துகிட்டே இருக்கும். முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். 6வது மகர ராசி. மகர ராசி நேயர்களை சரியா திட்டமிட்டு செப்டம்பர் மாதத்துல உங்க வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வரவேண்டிய பணம், அதாவது ஏற்கனவே எனக்கு வரவேண்டிய பணம் கூட வராமல் இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் கூட உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆனாலும் மன ரீதியாக எதிர்மறை சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சரியாகணும் அப்படின்னா தினம்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபத்தை ஏற்றுங்க. 7வது மீனராசி. மீனராசிக்கு தொழில் ரொம்ப ஜோராக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் பணவரவுக்கு தட்டுப்பாடே இருக்காது. மன அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது சரியாகிறதுக்கு சிவன் கோயிலில் போய் சண்டிகேஸ்வரர் முன்னாடி தியானத்தில் உட்காருங்க பிரதோஷ நாளில். அதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். பண வரவுக்கு நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா பண வரவுக்கு உங்களுக்கு தட்டுப்பாடே இருக்காது. இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் செப்டம்பர் மாதம் பண வரவில் எந்த பிரச்சனையும் நிச்சயமாக இருக்காது. ஆனால் முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.